தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலம்பெயர் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்ட வைத்தியர் பின்னணியில் அதிர்ச்சி காரணம். இந்து மதத்தை அழித்து கன்னியா வெண்ணூரூற்று பகுதியில் விகாரையா வெடிக்கப் போகும் சர்ச்சை. புதையல் தோண்டிய முன்னாள் அரசியல்வாதியின் மகனுக்கு நேர்ந்த கதி அதிரடி காட்டிய போலீசார். சரத் வீரவன்சு மீண்டும் விளக்கமறியலில். போலீசாரின் மேசையில் இருந்த மதுபோத்தல் வீடியோ எடுத்ததால் தலைமறைவாகியுள்ள நபர் மிரட்டும் அதிகாரிகள். அருட்சகோதரிகள் பயணித்த வாகனம் திடீர் விபத்து, நடந்தது என்ன? அதிகரித்த தங்கத்தின் விலை, வாங்குவோருக்கு வெளியான முக்கிய தகவல். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். கனடாவில் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கனடாவின் ரொடன்ரோவில் உள்ள சிக்கிட்ஸ் வைத்தியசாலையில் பணிபுரிவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சிறுவர்கள் பாலியல் சுரண்டல் தொடர்பான பொருட்களை வைத்திருந்ததாகவும் அவற்றை உபயோகிக்க முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரொடன்ரோவைச் சேர்ந்த 44 வயதான வைத்தியர் திலான் திசநாயக் என்பவரே இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மின்னணு சாதனம் ஒன்றை பயன்படுத்தி சிறுவர் பாலியல் சுரண்டல் பொருட்களை அணுகி பதிவிறக்கம் செய்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கனடா போலீசாரின் இணையவழி சிறுவர்கள் சுரண்டல் தடுப்பு பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக 2026 பிப்ரவரி மாதத்தில் வைத்தியசாலையிலும் அவரது தனிப்பட்ட இல்லத்திலும் சோதனைகளை மேற்கொண்ட போலீசார் அவரது அலுவலக கணனி உட்பட பல மின்னணு சாதனங்களை மீட்டுள்ளனர். இருப்பினும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அவர் ஆற்றிய மருத்துவ பணியுடன் தொடர்புடையவை என்பதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என்று புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு இருக்கையில் திசாநாயக்க கடந்த செவ்வாய்க்கிழமை டொரண்டோ நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவிருந்த நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இந்த செய்தி குறித்து ஆழ்ந்த வருத்தமும் அதிர்ச்சியும் தெரிவித்துள்ள சிக்கிட்ஸ் வைத்தியசாலை நிர்வாகம் போலீசாரினால் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை கண்டித்துள்ளது. இவ்வாறு இருக்கையில் நோயாளிகள், அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பே தங்களின் மிக உயர்ந்த முன்னுரிமை என தெரிவித்துள்ள வைத்தியசாலை இந்த விசாரணை குறித்து தெரிந்தவுடனேயே மருத்துவர் திசாநாயக்கவை உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்து விடுப்பில் அனுப்பியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு மருத்துவர் திசாநாயக்கவிடம் சிகிச்சை பெற்ற நோயாளிகளின் குடும்பத்தினர் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கவலைகள் இருந்தால் வைத்தியசாலையின் நோயாளியை தொடர்பு துறையை அணுகலாம் என்றும் இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்த எவரும் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கன்னியா வெண்ணூரூற்று பகுதியில் புத்தவிகாரைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று புதன்கிழமை நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த நிகழ்வில் அரசின் முக்கிய பிரதிகள் கலந்து கொண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் தமிழ் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகளால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. திருகோணமலை பிரதேச தொல்பொருளியல் காரியாலயத்தின் ஏற்பாட்டில் கன்னியா வெண்ணூரூற்று தொல்பொருள் வளாகத்தில் உள்ள தூவி பாதுகாக்கும் நடவடிக்கைக்கான ஆரம்ப விழாவில் மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்தகுமார, திருகோணமலை பிரதேச தொல்பொருளியல் திணைக்கள பிரதிபலிப்பாளர் சுரங்க பிரேரா மற்றும் பலர் அதில் கலந்து கொண்டுள்ளனர். நீதிமன்ற உத்தரவை மீறி புதிய கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த தரப்பினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருகோணமலை மேல் நீதிமன்றின் வழக்கில் வழங்கப்பட்ட உத்தரவின்படி கன்னியா வெண்ணூரூற்று பகுதியில் புதிய கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படக்கூடாது என நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் அந்த உத்தரவை மீறி பிரதான பிள்ளையார் ஆலய இடிபாடுகள் காணப்படும் பகுதியில் பௌத்த விகாரை அமைக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்து மக்களுக்கும் மத வரலாறு மற்றும் பண்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக கருதப்படுகின்ற நிலையில் தற்போது அங்கு எழுப்பப்படவுள்ள பௌத்த விகாரை தொடர்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இவ்வாறு இருக்கையில் புத்த விகாரைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளமை தொடர்பாக கன்னியா பகுதியின் வரலாற்று மற்றும் தொல்லியல் அடையாளங்கள் தெளிவுபடுத்தப்படுகின்றன என்றும் தமிழர்களின் பாரம்பரிய மத மற்றும் பண்பாட்டு அடையாளங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும் சில சமூக அமைப்புகளும் உள்ளூர் மக்களும் கவலை வெளியிட்டுள்ளனர்.
வெளியிட்டுள்ளனர். அத்தோடு முன்னைய அரசுகளின் காலத்திலும் மக்கள் எதிர்ப்பு சட்ட நடவடிக்கைகளும் காரணமாக தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இந்த கட்டுமானம் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் முன்னெடுக்கப்படுவது ஏன் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காணியொன்றில் அனுமதியில்லாமல் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அமைச்சர் ஒருவரின் மகன் உள்ளிட்ட 5 அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கபரணை திருகோணமலை வீதியில் ஜகா வங்குவு அருகில் அமைந்துள்ள காணியொன்றிலேயே இந்த அனுமதியற்ற அகழ்வாராய்ச்சி இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 20ஆம் தேதி கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் தற்போது உயிரிழந்த முன்னாள் புத்த சாசன மற்றும் காணி அமைச்சர் ஒருவரின் 50 வயதுடைய மகன் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏனைய சந்தேக நபர்கள் 25, 26, 31 மற்றும் 44 வயதுடைய கந்தளாய், அலுத் ஓயா மற்றும் இப்படகுமு ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்திலும் சந்தேக நபர்கள் 8 அடிகள் வரை ஆழத்திற்கு அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். சந்தேக நபர்களுடன் அகழ்வாராய்ச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மண்வெட்டிகள், இரும்பு கம்பிகள் மற்றும் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பல வழக்குப் பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்சவை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அரசு பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய சம்பவம் தொடர்பிலேயே இவ்விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிலையத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வருகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்த மேசையில் மதுபோத்தல் இருந்ததாக கூறப்படும் வீடியோ சோசியல் மீடியாவில் பரவி வருவது சந்தேகத்தை தூண்டியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் துணுக்காய் பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் மெல்லாவி போலீஸ் நிலைய காவலில் வைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறு இருக்கையில் இரவு நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்த மேசையில் மதுபோத்தல் இருந்ததாக கூறி அந்த சந்தேக நபர் தனது கைபேசியில் வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். இதன் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வீடியோ தனது சோசியல் மீடியா பக்கங்களில் பதிவேற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மெல்லாவி போலீசார் குறித்த இளைஞரின் வீட்டிற்கு சென்று அவரை எச்சரித்ததுடன் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்தோடு போலீஸ் நிலையத்திற்கு வராவிட்டால் போலி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்போம் என மிரட்டியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த இளைஞர் தற்போது போலீஸ் நிலையத்திற்கு செல்லாமல் தலைமறைவாகியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது உரிய விசாரணை நடாத்தி தேவையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீஸ் மா அதிபரிடம் சிவில் பாதுகாப்பு அமைச்சரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அருட் சகோதரிகள் பயணித்த வாகனம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த இவ்வாகனம் பறையநாளங்குளம் பகுதியில் இரும்பு பாலத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தின் போது வாகனத்தில் பயணித்த 4 அருட் சகோதரிகள் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு அருட் சகோதரி பலத்த காயமடைந்துள்ளதால் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மன்னாரைச் சேர்ந்த மாசற்று அமலோற்பவ அன்னை சபையைச் சேர்ந்த அருட் சகோதரிகளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. தங்கத்தின் விலையானது நாளுக்கு நாள் மாற்றத்தை சந்தித்து வரும் நிலையில் நகைய வியாபாரிகள் சங்கம் முக்கிய தகவல்களை தெரிவித்துள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. நேற்று 24 கேரட் தங்கம் ஒரு பவுனுக்கு 3,77,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று புதன்கிழமை அதன் விலையானது 3000 ரூபாவால் அதிகரித்து ரூபாய் 3,80,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. தற்போதைய விலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,49,600 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 47,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலையானது 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.